மீள்குடியேற்றம் இந்து மத விவகார அமைச்சர் டி.எம். சுவாமிநாதன் மன்னார் மாவட்டத்திற்கான விஜயம் ஒன்றில் இன்று ஈடுபட்டார். திருக்கதீஸ்வரம் ஆலயத்தில் நடைபெற்ற விசேட பூஜை வழிபாடுகளில் அமைச்சர் கலந்து கொண்டார். அதனையடுத்து மன்னார் சிலாபத்துறை மற்றும் முள்ளிக்குளம் பகுதிகளுக்கு விஜயம் செய்தார். மன்னார் சிலாபத்துறையில் பாராளுமன்ற உறுப்பினர் உனைஸ் பாரூக்கினால் ஏற்பாடு செய்யப்பட்ட மக்கள் சந்திப்பில் மீள்குடியேற்ற அமைச்சர் கலந்து கொண்டார். இங்கு ஒரு வித்தியாசமான அரசியல் கலாச்சாரம் இருக்கிறது. மையத்து வீட்டுக்கும் அவர்தான் மையத்தாக இருக்க வேண்டும், கல்யாண வீட்டுக்கும் அவர் மாப்பிள்ளையாக இருக்க வேண்டும், சாமத்திய வீட்டுக்கு சாமத்திய பெண்ணாக அவர் இருக்க வேண்டும். அப்படியான ஒரு அரசியல் கேபினெட் அமைச்சர் தான் வன்னி மாவட்டத்தில் இருக்கிறார். எனவே வேறு எவரும் மக்களுக்கு உதவி செய்யக்கூடாது, வேறு எவரும் மக்களுக்கு தேவையை கேட்கக்கூடாது, வேறு யாரும் மக்களிடம் போகக்கூடாது. இதுதான் அவருடைய அரசியல் சாணக்கியம். எனவே அந்த நிலை இருக்கின்றதால் உங்களுக்கு தெரியும், இந்த கூட்டத்தை கௌரவ மீள்குடியேற்ற அமைச்சர் என்பது இந்த நாட்டின் கேபினெட் அந்தஸ்துள்ள அமைச்சர். அவர் இந்த நாட்டில் எங்கு வேண்டாலும் எந்த நேரத்திலும் மீள்குடியேற்ற விடயம் தொடர்பாக செல்லலாம். அப்படியான அமைச்சர் கூட முசலிக்கு போகக்கூடாது என்று தடை விதிக்கப்பட்டது, நீங்கள் அறிவீர்கள். எனவே அத்தனையும் இறைவன் பார்த்துக் கொண்டிருக்கின்றான். இந்த மக்கள் சந்திப்பில் கலந்து கொண்ட மக்களும் முன்னாள் அமைச்சர் தொடர்பில் குற்றச்சாட்டினை முன்வைத்தனர். நீங்கள் அமைச்சர் சொல்லியிருக்கின்ற அந்த அமைச்சர் இதை ஏன் ஒரு பிரச்சனையாக கொண்டு வந்து இந்த பாராளுமன்றத்திலே பேசி, இந்த அமைச்சரவையிலே பேசி, இந்த காணிகளை வடிவித்து ஏன் இந்த மக்களுக்கு கொடுக்கக்கூடாது? ஆகவே அந்த அமைச்சர் நாங்கள் நம்பவில்லை. இதற்கு முன்பாக எந்த ஒரு நிறுவனமோ எந்த ஒரு அமைச்சருமோ இந்த பண்டிக்குள்ளே நுழைய முடியாது. ஏகாதிபத்திய தலைவர் குறுநில மன்னராக இருந்தார். அப்பொழுது ஒரு குடும்ப ஆட்சி இந்த இலங்கை நடத்தி கொண்டிருந்தது. அவரிடத்திலே அனுமதி எடுத்துக்கொள்ள வேண்டும். அவருக்கும் இந்த குறுநில மன்னருக்கும் கப்பங்கட்டித்தான் நிறுவனங்களுக்கு வர வேண்டும். எவ்வளவு தேவைகளை மட்டுப்படுத்தப்பட்டு அரசியல் காலங்களில் மட்டும் அரசியலுக்காக படங்காட்டுவதை நாம் மறந்துவிடக் கூடாது. இன்றும் இந்த மீள்குடியேற்ற அமைச்சர் வருவதை தடை செய்து தலைவர் ரணில் விக்ரமசிங்க அவர்களிடத்திலே சென்று இந்த ஊருக்கு அமைச்சரை அனுப்ப வேண்டாம், அனுப்பினால் அவருக்கு பிரச்சனை வந்தால் யுஎம்பிக்கு பிரச்சனை வரும் என்று முதலை கண்ணீர் வடித்தார். இதற்கெல்லாம் மக்கள் தகுந்த பாடம் கொடுக்க வேண்டிய ஒரு நேரம் வரும். இதனையடுத்து செல்வம் அடைக்கடல்நாதனின் அழைப்பின் பேரில் முள்ளிக்குளத்தில் இடம்பெயர்ந்த முகாம்களில் உள்ள மக்களை அமைச்சர் சந்தித்து கலந்துரையாடினார். கடற்படையினர் இருக்கும் அந்த காணியை திருப்பி உங்களுக்கு கொடுப்பதற்காக நாங்கள், இதெல்லாம் உங்களோட காணிதானே, உங்களோட காணியை திருப்பி கொடுக்க வேண்டியது அரசாங்கத்தினுடைய கடமை. ஆர்மியில் இருக்க, நேவில இருக்கிற காணியில ஒரு 50% திருப்பி உங்களுக்கு இருக்கிறதுக்கு கொடுக்கறதுக்கு தான் நாங்கள் உத்தேசித்திருக்கிறோம். பழைய கிராமம், இந்த கிராமம் முள்ளிக்குள கிராமம், எங்களோட மக்கள் கடற்படையால் இடம்பெயர வைக்கப்பட்டு அவருடைய கிராமத்தில் கடற்படை இருக்கு. எங்கட மக்கள் இன்றைக்கு அகதிகளாக இதுக்குள்ள இருக்கணும். எங்கட மக்கள்கிட்ட கோரிக்கை என்னன்னு சொல்லிச்சுன்னா, மீண்டும் எங்களுடைய கிராமத்துக்கு நாங்கள் போக வேண்டும். கடல் தொழில் செய்யறதுக்கு இடம் நேவியால மறக்கப்படுது. இங்க கன பேர் கடற்தொழில் செய்கிறார்கள் இருக்காங்க. விவசாயம் கூட போய் செய்ய முடியாத நிலையில நேவி மறைச்சிருக்கு. நாங்க அதே போல இந்த அரசாங்கத்திட்ட எங்களோட மக்கள் எதிர்பார்க்கிற என்னண்டா, இந்த நேவி பிடிச்சிருக்கிற பழைய கிராமத்தை மீண்டும் ஒப்படைக்கணும். இதன்போது மக்கள் எதிர்நோக்கும் பிரச்சினைகள் தொடர்பில் அமைச்சரின் கவனத்திற்கு கொண்டு வரப்பட்டது. முள்ளிக்குளம் கடற்படை முகாமிற்குள் இயங்கி வரும் பாடசாலை மற்றும் தேவாலயத்தினையும் மீள்குடியேற்ற அமைச்சர் பார்வையிட்டார்.